மணி ராத்திரி 2 தாண்டுச்சு. பில்டிங் மேல மாமியார் மருமக சாரதாவும் அனாமிகாவும் நின்னுக்கிட்டு அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்த ஊரை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் சாரதா பயந்துகிட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா தைரியமா நின்னுட்டு இருந்தா. நம்மளும் போய் படுத்துடலாம் வாடிமா. ஊருக்குள்ள குழந்தைங்கள தூக்கிட்டு போற பேய் உலாவுதான், எப்படி அத்த நிம்மதியா தூங்க முடியும்? இங்க பாருடிமா, அந்த பேய கண்டுபிடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ஊர் தலைவரான சுதர்ஷன் 2 பலமான ஆளுங்களை வச்சிருக்காரு. லோகேஷ், சம்பத்னு 2 பேர் இருக்காங்க. பேய் கதைய அவங்க பாத்துப்பாங்க. அது இல்ல அத்த, நம்ம பங்குக்கு நம்மளும் உதவி செய்யணும் இல்லையா? என்ன உதவி செய்ய போற? அது ஒரு பேய், அது எப்ப வருமோ எப்படி வருமோ எந்த குழந்தைய தூக்கிட்டு போவோமோ தெரியாது. அப்படிப்பட்ட பேய்கிட்ட நம்ம போகிறதா? யோசிச்சு பாருங்க அத்த, இப்ப வரைக்கும் சுமாரா 10 வயசு உள்ள 6 குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு போயிருக்கு. நம்ம ஹரிஷ் கூட 10 வயசுல தானே இருக்கான். அதனாலதான் அந்த பேய நானே பிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு போற குழந்தைங்கள அது எங்க எடுத்துட்டு போகுது? எடுத்துட்டு போற குழந்தைங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பார்த்தாதான் விஷயம் புரியுதுமா. ஐயோ, என் பேரன் பேத்திய விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலயும் அந்த பேய் என் குழந்தைங்க மேல கைய கூட வைக்க விட மாட்டேன். இப்ப என்ன பண்றது? அத்த, ஊர் எல்லையில இருக்க நாகரத்தினத்து மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நாகரத்தினத்துக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறமா நீ? என்னால குறிப்பிட்டு அவ்வளவா சொல்ல முடியாது. வாலிப வயசும் இல்ல, முதிர்ந்த வயசும் இல்ல. ஊர் எல்லையில இருக்க அந்த நாகரத்தினத்துக்கும் பேய்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே தோணுது அப்படின்னு அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாய் கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. சாரதா பயந்தே போயிட்டாங்க. அந்த நேரத்துல அனாமிகா மட்டும் தைரியமா நின்னுட்டு இருந்தா. அந்த நேரத்துல வயசான நாகரத்னம் ஒரு லாந்தர் விளக்க எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அத அனாமிகா பார்த்தா. ஆனா போறது உண்மையிலேயே நாகரத்னம் தானா அப்படின்னு அவளுக்கு புரியல. அத்த, நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பில்டிங்ல இருந்து இறங்கி கீழே வந்து கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தா. லாந்தரை எடுத்துக்கிட்டு வயசான நாகரத்னம் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல நாகரத்னத்துக்கு பின்னாடியே அனாமிகாவும் நடந்து போயிட்டு இருந்தா. அந்த நாகரத்னம் காட்டுக்குள்ள வந்ததும் திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு. அனாமிகா குழப்பத்தோட சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தா. அப்போ லோகேஷ், சம்பத் 2 பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. அக்கா, இப்போ ஒரு ஆள் வந்தான்ல, அவன் எந்த பக்கம் போனா? போனா இல்ல சம்பத், போச்சு. நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். லாந்தரை எடுத்துட்டு இந்த பக்கம் போச்சு. அது ஆம்பளை இல்ல, பொம்பளை. தினமும் நாய் கத்துதுக்கா, உடனே இந்த அம்மாவும் போயிடுது. கத்திக்கிட்டு இருக்க நாய்க்கும் இப்படி போய்கிட்டு இருக்க கிழவிக்கும் பேய்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கலாம். நீங்க போய் காவல் காத்துக்கிட்டு இருங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனேயே லோகேஷ் ஒரு பக்கம், சம்பத் ஒரு பக்கமா போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அனாமிகா நாகரத்னத்தோட வீட்டுக்கிட்ட வந்தா. தீப்பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த குகைக்குள்ள நாகரத்னம் லாந்தரோட பிரத்யட்சையானாங்க. மாந்திரிக ராஜா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே அங்க ஒரு மந்திரவாதி பிரத்யட்சையானான். மந்திரவாதி ராஜா, இன்னைக்கு எத்தனை குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு நாகரத்னம் கேட்டதும் அந்த மந்திரவாதி கண்ணை மூடிக்கிட்டு மந்திரம் போட்டான். அப்போ அந்த இடத்துல ஒரு புகை மூட்டை ஏற்பட்டுச்சு. அந்த புகையில அனாமிகா குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் தெரிஞ்சாங்க. நாகரத்னம், இந்த 2 குழந்தைகளையும் என்கிட்ட கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் சாதாரணமா இருக்க கூடாது. அந்த குழந்தைங்களை சித்திரவதை பண்ணு, ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்கணும். பாயத்துல அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கணும். அப்பொழுது நான் காளி பூஜைகளை செய்து அனைவரையும் ஒரே நேரத்தில் முடிக்கிறேன். காளிக்கு இவர்களை பலி கொடுத்து அதீத சக்தியை அடைகிறேன் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சான். அந்த சிரிப்பு சத்தத்துக்கு அந்த குகையே நடுங்கி போச்சு. அப்படியே ஆகட்டும் ராஜா அப்படின்னு சொல்லி நாகரத்னம் பேயா மாறிடுச்சு. பயங்கரமா சிரிச்சு அந்த குகையில இருந்து மறைஞ்சு குழந்தைங்க இருந்த சாரதாவோட ரூமுக்கு வந்துச்சு. சாரதா அந்த பேய பாத்துட்டாங்க. ஓஹோ சாரதா, நீ இன்னும் தூங்கலையாமா? மருமகளே, ரமேஷ் என்னங்க அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பேய் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது சாரதா. நான் உன் பேரன் பேத்தி எல்லாரையும் தூக்கிக்கிட்டு போறேன். இனிமே அவங்களோட போட்டோக்கு மாலை போட்டு விளக்கேத்து அப்படின்னு சொல்லி ஹரிஷையும் பவ்யாவையும் அந்த பேய் தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. அப்போ சாரதா பயங்கரமா கத்துனாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அத கேட்டதும் பிரசாத் அங்க வந்தாரு. பின்னாடியே ரமேஷ் ஓடி வந்தான். டென்ஷனா இருந்தாங்க. என்னாச்சு சாரதா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னங்க, அந்த பேய் வந்து நம்ம குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் குழந்தைங்க இருந்த கட்டில பார்த்தாங்க. அந்த கட்டில்ல குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இல்ல, காலியா இருக்கு. திடுக்குன்னு ஆயிடுச்சு. பிரசாதும் ரமேஷும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. சுத்தி பார்த்தாங்க. எங்கேயும் அவங்களுக்கு பேய் தென்படல. அப்போ நீங்க அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சான். பிரசாத் இன்னொரு பக்கம் குழந்தைங்களை தேடி ஓடினாரு. வேகமா ஓடிக்கிட்டு இருந்த ரமேஷ் நாகரத்னம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்தான். அனாமிகா அப்படின்னு அனாமிகா கிட்ட வந்தா ரமேஷ். அவ்ளோ டென்ஷனா இருந்த ரமேஷ பார்த்ததும், என்னாச்சுங்க, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அனாமிகா, அம்மா ரூமுக்கு வந்து அம்மா கண்ணெதிர்க்கிய நம்ம குழந்தைங்கள அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. அம்மா எவ்வளோ கூப்பிட்டோம், அப்பா எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பயந்துட்டு இருந்தது நடந்துருச்சு. கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டான். ஆனா அனாமிகா அந்த நேரத்துல கூட தன்னோட நம்பிக்கைய விடல. என்னோட சந்தேகம் நிஜம்னா நம்ம குழந்தைங்க இங்கதான் இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு நாகரத்னம் வீட்டுக்கு வந்தா. ஜன்னல் வழியா நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு 2 பேரும் பார்த்தாங்க. குழந்தைங்க கை கால் கட்டப்பட்டிருந்தது, அழுதுகிட்டு இருந்தாங்க. அனாமிகா, நம்ம குழந்தைங்க. சைலண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீட்ல இருந்த பேய் நாகரத்னமா மாறி போச்சு. என் சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. இது நம்ம குழந்தைங்கள எங்க கூட்டிட்டு போக போகுது, எங்க கூட்டிட்டு போக போகுது, என் குழந்தைங்களை எப்படி காப்பாத்த போற அப்படின்னு அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது நாகரத்னம் அழுதுட்டு இருந்த குழந்தைங்கள பார்த்து, பசங்களா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் அந்த மந்திரவாதி கிட்ட தான் கொடுத்தேன். அவங்கள சித்திரவதை பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அந்த அதிர்ஷ்டம் என்ன தேடி வந்திருக்கு. உங்களை சாதாரணமா சித்திரவதை பண்ண மாட்டேன், கோரமான சித்திரவதைகளை பண்ண போறேன். என்னென்ன மாதிரி சித்திரவதை பண்ண போறேன் தெரியுமா? அத உங்களால தாங்கவே முடியாது. எப்படிடா அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுது. ஹரிஷும் பவ்யாவும் பயந்து போய் கத்துனாங்க. ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்த ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. ஏய் பசங்களா, எனக்கு பயங்கரமான பசி. நான் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கண்ணார தூங்கி எழுந்து வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அப்படியே கொண்டு போய் அந்த மந்திரவாதி கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறமா அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நாகரத்னம் மாயமாயிடுச்சு. அத பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா, என்னங்க, அந்த நாகரத்னம் சாப்பிடுறதுக்காக எங்கேயோ போயிருக்கான். இதுதாங்க சமயம். அவ வர்றதுக்குள்ள நம்ம குழந்தைங்கள எப்படியாவது காப்பாத்திரணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு உள்ள போயிடணுங்க அப்படின்னு அனாமிகா ரமேஷோட சேர்ந்து வாசல் கிட்ட வந்தா. ரமேஷ் வேகமா அந்த கதவை உடைச்சான். கதவு கீழே விழுந்துருச்சு. அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த கதவு திரும்பவும் முழுசாயிடுச்சு. மூடின கதவை பார்த்து குழம்பி போயிட்டாங்க. 2 பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இப்ப என்னங்க பண்றது? அனாமிகா, பயப்படாத அப்படின்னு ரமேஷ் செவத்தை குத்தி உடைச்சான். அதுல பெரிய வீரல் விழுந்தது. பெருசா உடைச்சதுக்கு அப்புறம் உள்ள போலான்னு நினைச்சான். ஆனா அந்த செவரு மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. அப்போ அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து பிரத்யட்சையாச்சு. உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. உங்க குழந்தைங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்தவும் முடியாது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நாகரத்னம், உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். அடடா அனாமிகா, என்ன கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல. இப்ப கிளம்புறீங்களா? மனுஷங்க நம்பிக்கைக்கு முன்னாடி எந்த பேயாலையும் ஜெயிக்க முடியாது. என் குழந்தைங்களை நான் காப்பாத்தியே தீருவேன். அனாமிகா, எங்களை கொல்றதுக்கான ஆயுதம் தெற்கு பகுதியில இருக்க அந்த பெரிய மரத்தடியில தியானத்துல உட்காந்துருக்க முனிவர் கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பேய் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. என்னங்க,
இந்த பேய் ஏதோ ஆயுதம்னு சொல்லி குறிப்பு சொல்லிட்டு போயிருக்கு. ஆமா அனாமிகா, வடக்கு திசையில இருக்கிற ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்துருக்க முனிவர்கிட்ட அவங்கள கொல்ற ஆயுதம் இருக்குன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அனாமிகாவும் ரமேஷும் லேட் பண்ணாம வடக்கு திசையில இருக்க அந்த பெரிய மரத்தை தேடி ஓடினாங்க. தியானத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்திருந்தாரு. அனாமிகாவும் ரமேஷும் அந்த முனிவரை கையெடுத்து கும்பிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைங்களை காப்பாத்த சொல்லி கெஞ்சினாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முனிவர் கண்ணு திறந்தாரு. அவர்கிட்ட இருந்த அந்த ஆயுதத்தை வரவழைச்சாரு. அத அனாமிகா கிட்ட கொடுத்தாரு. இந்த தங்க வாளை கீழே விழாமல் பார்த்து கொள்ளம்மா. இது தவறுதலாக கீழே விழுந்தால் இதன் சக்தியை இது இழந்து விடும். ஏதாவது வேண்டுமென்று கேட்டால் அதை இந்த தங்க வாள் நிச்சயமாக நிறைவேற்றி தரும். சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த தங்க வாளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடினா. அவ பின்னாடியே ரமேஷ் கூட ஓடிக்கிட்டு இருந்தான். பேயி ஹரிஷையும் பவ்யாவையும் தரன்னு இழுத்துட்டு போச்சு. அப்போ அனாமிகா தன்னோட குழந்தைங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தைரியத்தோட அந்த முனிவர் கொடுத்த தங்க வாளால பேய குத்தினான். அப்போ அந்த பேயி எரிஞ்சு போச்சு. உன் குழந்தைங்களை நீ காப்பாத்திரலாம், ஆனா மிச்ச குழந்தைங்களை காப்பாத்த முடியாது, போடி அப்படின்னு முழுசா எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ ரமேஷ் தன்னோட குழந்தைங்களை வேகமா அவன்கிட்ட இழுத்துக்கிட்டான். தங்க வாளே, அந்த மந்திரவாதி எங்க இருக்காங்கறத காட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த வாள் வேகமா போயிட்டு இருந்தது. அனாமிகாவும் அதே வேகத்தோட ஓடி போனான். அந்த மந்திரவாதியோட குகைக்குள்ள போச்சு அந்த வாள். அனாமிகா வந்து தங்க வாளை எடுத்துக்கிட்டு கோபமா இருந்த அந்த மந்திரவாதியையும் பார்த்தா. லேட் பண்ணாம அந்த கத்தியால அந்த மந்திரவாதியையும் கொன்னுட்டா. அந்த மந்திரவாதியை எரிஞ்சு பஸ்பமாயிட்டான். அதுக்கப்புறம் குழந்தைங்களை அனாமிகா காப்பாத்தினா. அனாமிகா தங்க வாளை எடுத்துக்கிட்டு குழந்தைங்களோட ஊருக்குள்ள வந்தா. அனாமிகாவோட தைரியத்தை குழந்தைங்களை இழந்தவங்களும் ஊர்க்காரங்களும் பாராட்டினாங்க. தன்னோட உயிரை பணையம் வச்சு அனாமிகா இவ்ளோ பெரிய சாகசம் பண்ணதுக்கு ஊர்க்காரங்க பாராட்டினாங்க. தன்னோட குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து பேய் பயம் இல்லாத ஊர்ல அனாமிகா அந்த தங்க வாளை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா. மணி ராத்திரி 8 தாண்டி போயிட்டு இருந்தது. மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ரமேஷ் வீட்டுக்கு போகாம கவலையா ஸ்ட்ரீட் லைட் கீழே இருந்த சிமெண்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு, என்ன இது வாழ்க்கை? வீட்டுக்கு போனா அனாமிகா என்னவோ ஃப்ரிட்ஜ் வாங்கித்தான்னு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. அட போங்கடான்னு இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா இங்க மேயற கொசுங்க இதுதான் சான்ஸ்னு உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்குதுங்க. இப்ப நான் எங்க போறது, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ரமேஷ் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்த சுதர்ஷன் தனியா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த ரமேஷை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்தான். என்ன ஆச்சு ரமேஷ், வீட்டுக்கு போகாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? வீட்டுல கிடைக்காத நிம்மதிய இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்டா, அவ்வளவுதான். என்னது, வீட்டுல நிம்மதி இல்லையா? என் தங்கச்சி அனாமிகாவோட ஏதோ சண்டை போட்டியா? நான் அனாமிகாவோட சண்டை போட்டேன். என் முகத்தை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லு. அட ஆமா, உனக்கு அவ்வளோ தைரியம் இல்லையே. சரி, என்ன ஆச்சுன்னு வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்து கொசுக்களுக்கு ரத்த தானம் பண்ற? சம்மர் வந்துருச்சுல்லடா, எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் தீர மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் வாங்கினா கோல்ட் வாட்டர் குடிச்சு என் தாகத்தை தனிச்சுப்பேன்னு சொல்லி அனாமிகா வீட்டில் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. அடடே, ஒரு ஃப்ரிட்ஜு தான் இன்னைக்கு உன்னை நடு ரோட்ல உட்கார வச்சு புலம்ப வச்சிருச்சா? அப்படின்னா உனக்கு வந்திருக்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை தான். ஆலமரம் பார்த்திருக்கியா? அதை விட பேசுது. நான் கிளம்புறம்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சுதர்ஷன் கிளம்பிட்டான். அப்போ ரமேஷ் மனசுக்குள்ளேயே, இவனுக்கு தெரிஞ்ச கடையில ஃப்ரிட்ஜ இஎம்ஐல வாங்கினா என்ன அப்படின்னு நினைச்சு ரமேஷ் கூட அங்கிருந்து போனான். இங்க ஒரு மாடி வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அனாமிகா வெளியில சுத்திக்கிட்டு இருந்தா. வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த மாமியார் சாரதா மருமக அனாமிகாவை பார்த்து, பையனோட சம்பாத்தியத்தை பத்தின கவலை இவளுக்கு இருக்கா? இவ வெயில்ல படுற பாடு அவனுக்கு ஏதாச்சும் தெரியுதா? 2 பேருக்கும் சமாதானம் சொல்ற சக்தி எனக்கு இல்ல, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சாரதா. அனாமிகா நடந்துகிட்டே இருந்தா. 1 மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ட்ரக்ல ஃப்ரிட்ஜ வாங்கிக்கிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். பணத்தை கொடுத்ததும் ட்ரக்குக்காரன் போயிட்டான். அனாமிகா ரமேஷ் 2 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரிட்ஜ வீட்டுக்குள்ள வச்சாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பாடா, இனி என்னோட தாகம் தீந்துரும். இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் தீரல. இப்ப ஃப்ரிட்ஜ் வந்துருச்சுல்ல,
கோல்டு வாட்டரை ஒரு தடவை குடிச்சாலே போதும் தாகம் தீந்துரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா அனாமிகா. அந்த ஃப்ரிட்ஜுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி கூட எடுத்தான். அப்போ அந்த மணி சத்தத்தை கேட்டு சாரதா, பிரசாத், குழந்தைங்க எல்லாருமே எழுந்திருச்சு வந்தாங்க. அனாமிகா புது ஃப்ரிட்ஜுக்கு பொட்டு வச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. புது ஃப்ரிட்ஜை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் வெயில் காலத்துல இருந்து தப்பிக்க கொஞ்சம் கோல்டு வாட்டரை குடிச்சுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, ஃப்ரிட்ஜை பார்த்ததும் உன் வெயில் கால கஷ்டம் தீர்ந்துச்சு இல்லையா? ஆமாங்க, உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க என்னோட பசி மட்டும் இன்னும் தீரவே இல்லை அனாமிகா அப்படின்னு சொன்னதும் ரமேஷை பார்த்து பரிதாபம் ஆயிடுச்சு அனாமிகாக்கு. உடனே அவனை கூட்டிட்டு போய் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டான். ரமேஷ் அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்கினான். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் மருமக அனாமிகா ஃப்ரிட்ஜ் டோரை யாரும் திறக்காத மாதிரி குறுக்க வந்து நின்னான். பசங்க 2 பேரும் குழப்பத்தோட பார்த்து, என்னம்மா இது, பாட்டி தான் கோல்டு வாட்டர் எடுத்துட்டு வர சொன்னாங்க. டே ஹரிஷ், பாட்டி கிட்ட போய் சொல்லு, ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்ல, கிச்சனுக்கு போ, அங்க பானையில தண்ணி இருக்கும், குடிக்க சொல்லு. பாட்டிக்கு பானை தண்ணினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது உனக்கும் தெரியும்லடா கண்ணா. பாட்டி அம்மா பானை தண்ணி குடிப்பாங்க, ஆனா அது இந்த ஃப்ரிட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி மம்மி. ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் பானையில தண்ணி குடிக்கிறது இல்ல. நீயே முதல்ல குடிக்கிறது இல்ல. இங்க பாருங்கடா, ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடிக்கிறதால நிறைய கேடு வரும். பாட்டி அம்மா உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? முதல்ல அதை சொல்லுங்க. உயிரோட இருக்கணுமா? எனக்கு பாட்டி வேணும், பாட்டி இல்லாம இருக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க பாட்டிக்கு பானையில தண்ணிய கொண்டு போய் கொடுங்க. உங்க மேல அன்பு இருந்தா பானை தண்ணிய குடிக்க சொல்லி சொல்லுங்க. பக்கத்திலே இருந்து குடிக்க வைங்க. முதல்ல கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் வேகமா கிச்சனுக்கு ஓடினாங்க. பானையில இருந்து தண்ணிய மொண்டு கொண்டு போய் வெளியில உட்கார்ந்திருந்த சாரதா கிட்ட வந்தாங்க. பாட்டியம்மா, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு கிளாஸ காமிச்சான் ஹரிஷ். சாரதாக்கு கிளாஸ பார்த்ததுமே அது பானையில இருந்து கொண்டு வந்த தண்ணின்னு புரிஞ்சு போயிடுச்சு. டே பேராண்டி, நான் கொண்டு வர சொன்னது பானை தண்ணி இல்லடா, ஃப்ரிட்ஜ் தண்ணி. அடடே பாட்டி, நாங்க பானையில இருந்து தான் தண்ணிய கொண்டு வந்தோன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்ப நீங்க தண்ணிய கொண்டு வந்திருக்கிற டம்ளரை கிச்சன்ல இருந்த பானை மேல வச்சது நான். நேத்து வரைக்கும் அந்த பானையில இருந்த தண்ணிய குடிச்சது நான். அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸ பார்த்தா எனக்கு தெரியாதாடா? இப்ப என்ன பண்றது பாட்டி? நான் போய் கொண்டு வரேன், நீங்க எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து கிளம்பி ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்தாங்க. மருமக அனாமிகா ஃப்ரிட்ஜ் டோர் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தா. கோபமா அத்தை பார்த்தாங்க. மருமகளே, என்ன கோவப்படுத்தாத, ஃப்ரிட்ஜ்ல இருந்து தள்ளி நில்லு. நீங்க என்ன அடிச்சாலும் திட்டினாலும் சரி, நான் மட்டும் இந்த ஃப்ரிட்ஜை விட்டு நகர மாட்டேன் அத்தை. ஃப்ரிட்ஜ் திறக்க விட மாட்டேன் அத்தை. ஏய், எனக்கு தாகமா இருக்குடி, போய் பானையில இருந்த தண்ணிய குடிங்க. இல்ல மருமகளே, நான் ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன். ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்ல அத்தை. ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்லையா? அது எப்படி? நான் தானே எல்லா பாட்டில்லையும் தண்ணியை பிடிச்சி வச்சேன். வீட்டில் 6 பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு பாட்டில்னா கூட ஃப்ரிட்ஜுக்குள்ள 6 பாட்டில் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. ஆனா ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்ல, ஃப்ரிட்ஜ் டோரை நான் ஓபன் பண்ண விட மாட்டேன். நான் இப்படி குறுக்குல தான் நிப்பேன். மருமகளே, எனக்கு இப்ப கோவம் வருது. வந்தா வரவிடுங்க அத்தை, நான் மட்டும் இங்க இருந்து நகர்றதா இல்ல அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு நிஜமாவே கோவம் வந்துருச்சு. அனாமிகாவ அந்த கோவத்திலேயே புடிச்சு தள்ளிட்டாங்க. அனாமிகா கீழே விழாததுதான் குறை. பக்கத்துல போய் அப்படியே நின்னா. சாரதா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க. அதுல ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்ல, ஃபுல்லா ஐஸ் கியூப்ஸ் தான் இருந்தது. சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடி இதெல்லாம்? ஐஸ் கியூப்ஸ் அத்தை. இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சாப்பிடுறேன் அத்தை, சாப்பிடுறேன். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் தீர மாட்டேங்குது. அதனால இந்த ஐஸ் கியூப்ஸையே சாப்பாடா சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜ் முழுக்க நிரப்பிட்டேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நான் ஐஸ் கியூப்ஸை லஞ்சுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஃப்ரிட்ஜுக்கு வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஐஸ் கியூபை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. சாரதாவும் குழந்தைங்க ஹரிஷ், பவ்யா 2 பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அனாமிகா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. ஐயையோ, ஏய் அனாமிகா, என்னாச்சு அப்படின்னு டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சாரதா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வரவழைச்சாங்க. சரியான நேரத்துக்கு அனாமிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அனாமிகாவை டாக்டர் செக் பண்ணிட்டு, ஐஸ் கியூப் சாப்பிட்டதுனால தான் இந்த நிலைமை. ஒருவேளை வாய்ப்பு இருந்தாலும் அந்த கடவுள் மனசு வச்சாலும் இவளை காப்பாத்தலாம், இல்லனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு டாக்டர். இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு.
அனாமிகாவை ஐசியூக்கு மாத்துனாங்க. டோர் கிட்ட சாரதா, பிரசாத், குழந்தைங்க, ரமேஷ் எல்லாம் கண்ணீரோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் அவங்க கிட்ட வந்தாரு. ஐஸ் கியூப்ஸ சாப்பிட்டதுனால அவங்களோட குரல் வளை, தொண்டையெல்லாம் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஐஸ் கியூப்ஸ் பேர் ஆபத்து. இத வீட்ல யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. பாட்டி, மம்மி எப்போ வீட்டுக்கு வருவாங்க? மம்மி இப்படி படுத்துட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. கவலைப்படாதீங்கடா, சீக்கிரத்திலேயே அம்மா வீட்டுக்கு வந்துருவா. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ஹரிஷ், பவ்யாவை ரமேஷ் கூப்பிட்டுக்கிட்டு போனான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனாமிகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்தாங்க. ஃப்ரிட்ஜை வந்து பார்த்தா. ஞாபகம் வச்சுக்கோமா. கண்டிப்பா அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு தாகம் எடுத்தாலும் சாதாரண தண்ணி தான் குடிக்கணும். ஐஸ் தண்ணியோ ஐஸ் கியூபோ எடுக்க கூடாது. நீங்களும் அதை பண்ணாதீங்க அத்தை. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அத அளவோட எடுத்துக்கிட்டாதான் நல்லது. பெரியவங்க சொல்லிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சுன்னு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது குழந்தைங்க உன்னை பார்த்து எவ்ளோ பயந்து அழுதாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட குழந்தைங்கள நீ நினைக்கவே இல்லையேமா. இப்ப புரிஞ்சுது அத்தை. நான் அந்த மாதிரி காரியத்தை பண்ணி குழந்தைங்கள மறந்துட்டேன். இனி அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா குழந்தைங்க 2 பேரையும் போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். அன்னையிலிருந்து அனாமிகா ஃப்ரிட்ஜை எதுக்கு எந்த அளவு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். வீட்டையும் குழந்தைங்களையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டான். வெயில் காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு புத்திசாலித்தனமா இருந்தா. பாத்தீங்கல்ல, வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருக்கதான் செய்யும். அதுக்கு முன்னேற்பாடு இயற்கை வழியில தான் நம்ம தேடணுமே தவிர, பானை மாதிரியான வரப்பிரசாதத்தை விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி செயற்கையான பொருளை தேடி போகாதீங்க. அது நல்லது கிடையாது.